அதற்காகத்தான் சொல்கிறேன், சட்டத்தை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும். இதே அடிப்படையில் தான் போட்டிருக்கேன். 2-3 நாட்களுக்கு முன்னாடி சிபிஎஸ்சியால் பேன் பண்ணப்பட்ட இன்டகிரேட்டட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இன்சைட் தி ஸ்கூல் கூடாது. அதையும் மீறி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஐ டோன்ட் கேர், எனக்கு சட்டம் வேணாம், ரூல்ஸ் வேணாம், எங்கள் இஷ்டத்துக்கு நான் நடத்துவோம். அதனால தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல். நம்ம உரிமைகள் என்ன? நம்ம உரிமைகளை சட்டப்பூர்வமாக நிறைவேற்றிக்கொள்ள முடியுமா? இதில் பல பேர்களுக்கு குழப்பம் வந்து சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அதற்காகத்தான் இந்த உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற பதிவுகளை ஏற்றிட்டு வரேன். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம உரிமை இருக்குது, அந்த உரிமையை நம்ம நிலைநாட்ட முடியும். சில சமயம் நமக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், அடடா இது எனக்கு தெரியாமல் போச்சே. அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பதிவுகளை நான் ஏற்றிட்டு வரேன். இதோ ரிசல்ட் வரப்போகுது, 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் காலேஜிலலாம் நம்ம அட்மிஷன் போக போகிறோம், கவுன்சிலிங்லாம் வரப்போகுது. எந்த இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த இன்ஜினியரிங் காலேஜுடைய தன்மை என்ன நமக்கு தெரியலன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். அது எத்தனையோ நாட்களுக்கு கூட வரலாம், பல வருடங்கள் கழிச்சு கூட நமக்கு பிரச்சனை வரலாம். எதனால் இந்த பீடிகையோட இந்த பதிவு நான் ஏற்றுறேன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுங்க. அதில் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு அப்பீலுக்கு போகிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. எதற்காக போகிறாங்கன்னா, ஒரு 3 இன்ஜினியர்கள் அவங்க ஒரு டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ டிகிரி வாங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எங்களை நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ப்ரமோட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதை விசாரித்த நீதிமன்றம், ஆமாம் இவங்களுக்கு அந்த உரிமை உண்டு, எனவே அவங்கள நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ப்ரமோட் பண்ண ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அதை எதிர்த்து இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்பீலுக்கு போகிறாங்க. அவங்க போய் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான அங்கீகாரம் இல்லை. அது என்ன அங்கீகாரம்னா, ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், AICTE என்று சொல்வார்கள். இவங்க டிகிரி வாங்கக்கூடிய காலத்தில் இந்த டீம்ட் டு பி யூனிவர்சிட்டிக்கு இந்த அங்கீகாரம் இல்லை. இந்த ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்னது ஒரு அமைப்புங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மூலமாக. அதுதான் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி காலேஜ் இதனுடைய ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வெரிஃபை பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுக்கணும். ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, 2002லிருந்து 2017 வரையில் இந்த டீம்ட் டு பி யூனிவர்சிட்டியில் இந்த அங்கீகாரமே இல்லை. அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ப்ரூவ் பண்ணுறாங்க, மேண்டேட்டரி, அதாவது இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த AICTE அப்ரூவல் வேணுன்றது மேண்டேட்டரி, கட்டாயம், நிர்பந்தம். அது இல்லாதனால அந்த பிஇ டிகிரி செல்லாது. அதனால் அவங்கள நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ரமோட் பண்ண மாட்டேன்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஹைகோர்ட் ஒத்துட்டாங்க. ஹைகோர்ட் ஒத்துக்கிட்டு தி பெஞ்ச் ஹெல்ட் that therefore the degree obtained by the employees cannot be construed as valid in the view of law. பாருங்க, அவங்களுக்கு தெரியாது, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இது மறைத்தது யாரு? அந்த கல்வி நிறுவனம். அதற்காகத்தான் சொல்றேன், சட்டத்தை பற்றிய தெளிவு உங்களுக்கு வேண்டும். இதே அடிப்படையில் தான் போட்டிருக்கேன். 2-3 நாட்களுக்கு முன்னாடி சிபிஎஸ்சியால் பேன் பண்ணப்பட்ட இன்டகிரேட்டட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இன்சைட் தி ஸ்கூல் கூடாது. அதையும் மீறி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, ஐ டோன்ட் கேர், எனக்கு சட்டம் வேணாம், ரூல்ஸ் வேணாம், எங்கள் இஷ்டத்துக்கு நான் நடத்துவோம். அதனால தான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல். ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ எந்த தன்மையில் இருக்கிறது? பள்ளிக்கூடங்களை பொறுத்தவரையில் அஃபிலியேஷனே இல்லாமல் டம்மி ஸ்கூல்ஸ் ஆர் தேர். மக்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த பதிவுகளை நான் ஏற்றுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க, ஐ வாண்ட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். அப்போ நிறைய பேர்களுக்கு போய் சேரும். இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கல்வி பற்றிய, சட்டம் பற்றிய உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பால் அடுத்த எபிசோடில் அதையும் நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.